ஒரு இன்ச்சுக்கு எவ்வளோ பிக்சல் கேட்டால் நீங்கள் சொல்லுவோம் 97 பிக்சல் சரிங்களா. அதுவே வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு பிக்சல் சேர்ந்தால் தான் ஒரு இமேஜ் சரிங்களா. இது வந்து எப்படின்னா ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 72 to 96 92 இந்த ரேஞ்ச் தான் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பாங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குற மானிட்டர், நீங்கள் பார்க்குற ஃபோன், நீங்கள் பார்க்குற டிவி எல்லாமே வந்து என்ன ஸ்டாண்டர்ட் பிக்சல் இருக்குன்னா ஒரு 70 to 96 இதுதான் வந்து பேசிக்காக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 720 பிக்சல் விசிய 1080 தான் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோனும் நார்மல் யூஸ் பார்த்தீங்கன்னா 1080 to 920 பிக்சல் இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா பிக்சலோட ரேஷியோ வந்து அதிகமாகும். அப்போ என்ன ஆகுதுன்னா நான் இப்போ ஒரு இமேஜ் இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணுறேன்னா எனக்கு இந்த பிக்சல் வந்து இப்போ ஒரு இன்ச்சில் வந்து எனக்கு 78 to 96 இருக்குன்னா அதே இமேஜை நான் இன்னும் வந்து ஃபோட்டோஷாப்பில் என்ஹான்ஸ் பண்ணி எடிட் பண்ணும்போது என்னால் 300 பிக்சல் தான் கொடுக்க முடியும். அப்போது நீங்கள் 72 to 96 பிக்சல் இருக்கிற இமேஜ் இருக்கும் ஒரு 300 பிக்சலுக்கு இது பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் ஜூம் பண்ணிங்கனாலும் அது கிளாரிட்டி குறையாது. ஏன்னா அந்த பிக்சரோட என்ஹான்ஸ்மெண்ட் அதிகம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துக்கிட்டா பாக்ஸில் ஒரு 72 பிக்சல் இருக்குன்னா அதை நான் இன்னும் கொடுக்குறேன். இன்னும் குறுக்கி அந்த இதில் இருக்கிற பிக்சலை வந்து 300க்கா கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ 300க்கா கன்வெர்ட் பண்ணும்போது அந்த பிக்சல் ரேஷியோ வந்து உங்களுக்கு அதிகம். அப்போ எந்த பிக்சலுமே வந்து எந்த இமேஜுமே வந்து அந்த கிளாரிட்டி குறையாது. இதுதான் வந்து நம்ம இப்போ DSLR கேமரா நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அதுவே ஒரு ஃபோன் எடுக்கிறீங்க